Hi friends, welcome to Sue Smart Workshop. V-neck finishing எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? So first வந்து உங்களோட neck length and then width நீங்க mark பண்ணிட்டு shape cut பண்ணி எடுத்துக்கோங்க. என்னோட channel first time பார்க்குறீங்கன்னா like பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. Bell button click பண்ணி வச்சுக்கோங்க. Regular updates உங்களுக்கு கிடைக்கும். பாருங்க V neck நான் இப்படி கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் இந்த பீஸ் வந்து நெக்குக்காக ரெடி பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஒயிட் கலர் லேஸ் வந்து இதுக்கு மேலே ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி லேஸ் ஒர்க்கிங் எல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியும். நான் பீஸ் வந்து 4 இன்ச்சஸ்க்கு கிளாத் எடுத்துட்டு அதை வந்து ஸ்டிச் போட்டு திருப்பி எடுத்துருக்கேன் நான். ஸோ வெளியில் ஸ்டிச்சஸ் எதுவுமே தெரியாமல் இருக்கும், அதனால அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி லேஸ் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம நெக்கில் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்கிற நீங்கள் பீஸ் வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுட்டு லாஸ்ட்டில் வரும்போது இங்கே கார்னரில் இப்படி நீடல் உள்ளே இறக்கிட்டு அதுக்கப்புறமா ஆப்போசிட் சைடில் இந்த கிளாத் ப்ளேஸ் பண்ணி இங்கேயுமே இந்த மாதிரி நீடல் இறக்கி திருப்பி எடுத்துக்கோங்க. அப்போ கார்னர்ஸ் உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். பாருங்க இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு அந்த கார்னர் நீங்கள் டர்ன் பண்ணியிருக்கிற இடத்துல நாச்சஸ் போட்டு இந்த பீஸை உள்ளே டர்ன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உள்ளே டர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று வரும். அந்த லேஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணியிருக்கிறது வந்து இப்படி மேலே மேலே வரும். இந்த கார்னர்ஸ் வந்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் உள் சைடில் இருந்து இந்த கிளாத் இப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா, இந்த ஸ்டிச்சிங் மேலேயே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்துட்டு திருப்பிட்டிங்கன்னா நெக் ஃபினிஷிங் நீட்டாக ஆகிடும். Thank you so much for watching.